வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ். டுடே இன்றைக்கி என்ன கிளாஸ் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பற்றி இன்றைக்கி கிளாஸில் பார்க்கணும். இன்றைக்கி ட்ரெயின் தி ட்ரெயினரில் எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியெல்லாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நாலேஜை பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரெயின் தி ட்ரெயினரில் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நாலேஜு எப்படி நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸுக்கிட்ட, உங்களுடைய கான்டாக்ட்ஸுக்கிட்ட, உங்களுடைய சர்க்கிள்கிட்ட எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது எந்த மாதிரியான கஸ்டமர்ஸுக்கிட்ட நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் பேசுவீங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 4 டைப் கஸ்டமர்ஸ் நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் கிளாஸில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 4 டைப் கஸ்டமர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்னது மாதிரி சீப் கஸ்டமர் நம்பர் 1 சீப் அண்டு டிஃபிகல்ட். சீப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் 2 டிஃபிகல்ட், நம்பர் 3 எஜுகேட்டட், நம்பர் 4 எமோஷனல். இல்லையா? 4 டைப் கஸ்டமர்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த 4 டைப் கஸ்டமர்ஸ்கிட்ட இந்த சீப் அண்ட் டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே விலை கம்மியான, சீப் அப்படின்றது விலை கம்மியான பொருட்களை, அவங்களுக்கு அந்த குவாலிட்டியை பற்றியோ அதனுடைய பெனிஃபிட்டை பற்றியோலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே பொருள் விலை கம்மியாக கிடைக்கணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவங்க தான் சீப் கஸ்டமர். டிஃபிகல்ட் கஸ்டமர் அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளவு தரமான பொருள் கொடுத்தாலும், எவ்வளவு அதில் பெனிஃபிட் இருந்தாலும் அதை சாப்பிட்டு அதை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிஃபிகல்ட் கஸ்டமர்ன்றவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு தலைவலி தான் அவங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இன்றைக்கி நிறைய நபர்கள்ட்ட இருப்பாங்க. நம்ம அவங்களே என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. இந்த சீப் அண்ட் டிஃபிகல்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருப்பாங்க. ஆனால் இவங்க யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களும் நம்மளுடைய ஒரு பகுதியாக தான் நம்ம பிஸ்னஸுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 2 கேட்டகரியையும் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ எஜுகேட்டட் அண்ட் எமோஷனல் கஸ்டமர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்க வாங்குகிற பொருட்களை பற்றி, அவங்க வாங்குகிற விஷயங்களை பற்றி ரொம்பவும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க அதை பற்றி உண்டான நாலேஜ் எடுத்திருப்பாங்க, அதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் இந்த எஜுகேட்டட் கஸ்டமர். எமோஷனல் கஸ்டமர்ன்றவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் வித் மணி, அவங்க பார்த்திங்கன்னா பணம் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு நல்ல தரமான பிராண்டடான நல்ல தரமான பொருட்களை வாங்கக்கூடியவங்க தான் இந்த எமோஷனல் கஸ்டமர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 4 கேட்டகரிட்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களோ அப்போது உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா எஜுகேட்டட் அண்ட் எமோஷனல் கஸ்டமர்கிட்ட தான் நீங்கள் அதிகமாக போவீங்க. ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் யார்கிட்ட போவாங்கன்னா சீப் அண்ட் டிஃபிகல்ட்டை தான் அதிகமாக போவாங்க. ஏன்னா இவங்க கேள்விகள் எதுவும் கேட்க மாட்டாங்க, பொருட்களை பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனையே விலையை பற்றி தான், ப்ளஸ் விலையை பற்றி மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக உங்கள்கிட்ட கொஸ்டின் வைப்பாங்க. அப்போ விலையை கேட்கும்போது நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் கடன் கொடுங்க, கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாருக்கிட்ட நடக்கும்னா அந்த சீப் அண்ட் டிஃபிகல்ட் கஸ்டமர்கிட்ட தான் நடக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாதவங்க, அவங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி தெரியாதனால கஸ்டமர் ஏதாவது கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கும். அந்த பயம் இந்த கேட்டகரிட்ட போகும்போது அந்த பயம் இருக்காது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ், பொருளை பற்றி உண்டான நாலேஜ் இல்லாதனால அந்த கொஸ்டின்கள் அதிகமாக வராது. ப்ளஸ் இவங்கக்கிட்ட தான் இவங்க அதிகமாக போவாங்க. ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாத ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இவங்கக்கிட்ட தான் அதிகமாக போவாங்க. ஆனால் நல்ல ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார்கிட்ட போவாங்க அப்படின்னா எஜுகேட்டடு. என்ன கேள்வி கேட்டாலும், ப்ராடக்ட்டை பற்றியான எந்த டீட்டெயில் கேட்டாலும் அவர் பர்ஃபெக்டாக தெளிவாக அவரால் என்ன பண்ண முடியும், அதுக்கு சொல்யூஷன் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு அதிகமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு, ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க அதிகமாக ப்ராடக்ட்டை பயன்படுத்திகிட்டு இருக்கனால அந்த ப்ராடக்ட்டை பற்றி உண்டான மைண்ட் செட்டும் அவங்களுக்கு என்ன இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும்.
80% மைண்ட் செட் அண்ட் கிளாரிட்டி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்க எஜுகேட்டட் அண்ட் எமோஷனல் கஸ்டமர் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, ரீச் பண்ணுவாங்க, அதிகமாக அவங்களோட என்ன ஆகிடுவாங்கன்னா கனெக்ட் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட வரக்கூடிய இந்த எஜுகேட்டட் எமோஷனல் கஸ்டமர் அதிகமாக வரும்போது அவங்களுடைய பிஸ்னஸும் என்ன ஆகும், க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்கிட்ட போகக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து 100, 200, 300, 150, 250 இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்கிட்ட போகக்கூடியவங்களுக்கு அவங்க கேம்போ பேக்கேஜ் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கிடைக்குமோ அந்த ப்ராடக்ட்டுடைய அந்த ஃபுல் நாலேஜ் அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்க கேம்போவை வாங்குவாங்க. அந்த கேம்போவை வாங்கும்போது உங்களுக்கு 4000, 5000, 10,000க்கு உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது ப்ராடக்ட் நாலேஜ் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய கஸ்டமர் யார், உங்களுடைய கஸ்டமர் சீப் அண்ட் டிஃபிகல்ட்டாக இல்லை எஜுகேட்டட் அண்ட் எமோஷனல் கஸ்டமரான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி அவங்கக்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ப்ளஸ் நல்ல கிளாரிட்டி மைண்ட் செட்டோட நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. நம்ம ப்ராடக்ட்டை பற்றி, நம்மளுடைய அனுபவத்தை பற்றி, ப்ராடக்ட்னால் நம்ம கிடைச்ச அனுபவத்தை பற்றி, நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றியெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட்டோட பேசுங்க. 100% உங்களுக்கு பவர்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது மெயின் இம்பார்ட்டன்ஸான விஷயம் ப்ராடக்ட் நாலேஜ் அப்படின்றத சொல்கிறேன். ட்ரைன் தி ட்ரைனர் மூலமாக ப்ராடக்ட் நாலேஜை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சந்திக்க வேண்டிய கஸ்டமரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், யார் உங்கள் கஸ்டமராக இருக்கணும் அப்படின்றத. ஓகே, தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் லீடர்ஸ். தேங்க்யூ.